உலக நதி இயல்பே. அப்படி இருக்க உலகத்தை பார்த்து எள்ளி நகைக்கிறார். இந்த உலகம் ஏனால் ஆரம்பத்திலே இருந்து எந்த புராணத்தை எடுத்தாலும் இவர் பெருமைதான் இருக்கு. வேதே ராமாயணே செய்வ பாரதே சபுராணகே ஆதவ் அந்தேச்ச மத்தியேச்ச ஹரி சர்வத்திர கீயத்தே ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிகத புனப்புனா. பெயர் தான் சிவபுராணம் கந்த புராணம் இருக்கு. உள்ள போய் புகுந்து பார்த்தா இவங்க கதை தான் பூரா இருக்கு. சிவபுராணத்திலேயே இவர் கதை தான் இருக்கு. ஸ்கந்த புராணத்திலையும் இவர் கதை தான் இருக்கு. எந்த புராணத்திலையும் இவர் கதை தான் இருக்கு. இப்படி வியாபிச்சிருக்கக்கூடிய ஓ உலகினது இயல்பே. ஆனா இந்த உலகம் என்ன பண்றதுன்னா ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி படைத்திடம் துண்டுமிழ்ந்தளந்து சேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப புடைப்பலதான் அறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவான்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை இன்பு துன்பளி தொன்மாமாயப் பிறவியுள் நீங்கா பன்மாமாயப் தழுந்துமானளிர்ந்தே. ஓ அப்படின்னு ஓசை கொடுத்து பாக்குறார். நம்ம பேசும்போதே ஓஹோ அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? இசைத்து பார்க்கிறார் அவர். உலகினிதி இயல்பு. ஓன்னு அழுது விட்டு கட்டலச்ச. இதுதான் உலகத்தினுடைய சுவாவம். அப்ப என்ன உலகத்தை திருத்த முடியாது, நம்ம விலகி இருக்க வேண்டியது. இந்த உலகம் பூரா புத்தி சொல்லி திருத்துடுவியான்னு ஆழ்வாரே ஒதுங்கி பிள்ளைமரத்தடியில உட்கார்ந்து இருக்கும்போது நாங்கெல்லாம் என்னத்துக்கு சுத்தின்னு கிடக்கணும்? காரணம் என்ன? அவரவர் விதி வகைன்னு ஆழ்வாரே கைவிட்டு விட்டார். அவ தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதன்படிதான் அவரவர்கள் போயின்றிருப்பார்கள். அப்படி இருக்க. ஆனால் சொல்பினையே சொல்றேன்னால் சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுகேன். 1000 பேருக்கு சொன்னா ஒருத்தர் கேட்டா சரிதான். 1000 பேருக்கு சொல்லுவோம். ஆனா ஒருத்தர் கேட்டாலும் சரிதான், லாபம் தான். என்ன சொல்ல போறேன்னால் இந்த குழந்தைகள் பிறந்தா அந்த காலத்துலதான் சில பண்டிகைகள் சில நிகழ்ச்சிகள் செய்வா கிராமங்கள்ல. இப்பெல்லாம் அது நின்று போயிட்டு எல்லா குழந்தையும் ஆஸ்பத்திரியிலேயே பிறக்கிறதுனால அதெல்லாம் பேடுத்து. இப்ப அந்த வழக்கங்கள்லாம் பேடுத்து. இந்த குழந்தைகள் பிறந்தா அந்த காலத்துல 6ஆம் நாள் காப்பிடுறது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அது ஒரு அழகான திருவிழா. இந்த குழந்தைக்கு ரட்சை இடுவா. பாலகிரகங்களான குழந்தைகளுக்குன்னு சேஷ்டை பண்ணக்கூடிய சில பிசாசுகள் உண்டு. அது இந்த குழந்தைய தொடாம இருக்கணும் என்பதற்காக அதுக்கு வேப்பலையை உருகிட்டு இந்த காம்புனாலேயே ஒரு காப்பு தயார் பண்ணி குழந்தைக்கு போடுறது உண்டு. அன்னைக்குதான் அந்த குழந்தைக்கு ஒரு வெள்ளியிலேயோ அல்லது தாமர கம்பியிலையும் வெள்ளியிலையும் கலந்து செய்யக்கூடிய காப்பு இதெல்லாம் அந்த சிசுவுக்கு போடுறது உண்டு. காப்புனாலே ரட்சை தானே, ரட்சைக்கு தான் காப்புன்னு பெயர். அன்னைக்கு சஷ்டி பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜை பண்ணும்படி சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம அனுஷ்டானத்துல விட்டுட்டோம். கிராமங்கள்ல பார்த்திருக்கோம். கிராமமா இருக்கிறதுனால்தான் அது முடியும். அப்புறம் அதுக்கு இப்பெல்லாம் நாம் ரைஸ் வாங்குறது தானே. அப்பெல்லாம் கை குத்தல். அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் உரல் இருக்கும், உலக்கை இருக்கும். அதெல்லாம் வேணுமே. அதனால ஒரு உரல் போட்டு அதுல தாழையில கொண்டு இப்படி வரிசையா நெட்டு அதுல ஒரு சொம்பு வச்சு அதுல தண்ணீர் வச்சு அதுல வேப்பலை வச்சு சிறு சிறு பிள்ளைகள் உண்டே 4-5 வயசு உடைய பிள்ளைகள் ஒரு 10-20 கூட்டு அதுகளுடைய கையில எல்லாம் வேப்பலை கொடுத்து இந்த சொம்ப அடிக்க சொல்லுவா. அதுக்கு ஒரு பாட்டு கூட உண்டு. ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இப்படி அடிக்க சொல்லுவா. அப்புறம் ஒரு படியில சின்ன சின்ன செங்கல்லாம் அதுல பொறுக்கி போட்டு அதுல ஒரே ஒரு பைசாவும் போட்டு பெண் குட்டிகள்லாம் இப்படி ஆம்பளை பத்தா பொம்பளை பத்தான்னு அடிக்கும். அதுல ஒரு ஆண் பிள்ளை பையன் கிட்ட இதை கொடுத்து உலிக்கண்டே பின்னாடி வர சொல்லுவா. அப்புறம் பைசா அந்த பையனுக்கு ஊலிக்கண்டே வருவான். அன்னைக்கு இப்படி செய்யற இந்த குழந்தைக்கு காப்பரிசின்னு ஒரு பதார்த்தம் பண்ணுவா. குழந்தைகளுக்கு கடைசியில விநியோகம் பண்றதுக்கு. இதுல இந்த ஆண் பிள்ளை பையனை கூப்பிட்டு அவனுக்கு காப்பரிசி கொடுக்கறேன்டா அப்படின்னு வாயில கொடுக்கும் பொழுதே வேப்பங்காயை சேர்த்து கொடுத்துருவா. அது வாய்க்கு போனது ஏங்கும். அத போய் பிரசவ ரூம் இருக்கா அந்த அம்மா அங்க உட்கார்ந்துருப்போம்.
அவள் 12வது நாள் தானே தீர்த்தமாடுவோம் புண்ணியாவாச்சனமாகி. அந்த ரூம்ல போய் துப்பு அப்படின்பா இந்த பையனை. இந்த பையன் வாயில கைப்பு இருக்கிறதுனாலே அந்த கசப்புனால பூணு துப்புவா. அப்போ துர்தேவதைகள் ஓடி போயிடுமா. இங்க வேப்பலைய துப்புறான்னுட்டு போயிடும். இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை கிராமத்துல. அன்னைக்கு என்ன செய்யற வழக்கம், குழவி உண்டு இல்லையா, அம்மியில அரைக்கிற குழவி. இந்த குழவிய வச்சுண்டு அம்மிதான் அம்மா, குழவிதான் குழந்தை. தமிழ்ல செந்தமிழ்ல குழவினாலே குழந்தைன்னு அர்த்தம். அம்மினா அம்மாதான். அம்மாவை தானே மம்மி மம்மிங்கிறது இப்பெல்லாம். இந்த மம்மினா அம்மின்னு அர்த்தம். இந்த அம்மியையும் குழவியையும் பிரிக்கவே கூடாதுன்னு கூட சாஸ்திரம். எப்பொழுதும் அம்மி மேலதான் குழவியே இருக்கணும் வீடுகள்ல. அன்னைக்கு என்ன செய்யற வழக்கம், இந்த அம்மியையும் குழவியையும் குளிப்பாட்டுவா. தீர்க்க சுமங்கலியான பொம்மனாட்டி அந்த குளிப்பாற்றத்துக்கு வேண்டிய எண்ணெய், மஞ்சக்காப்பு, வேற அரப்பு முதலீடுகள்லாம் வச்சுண்டு வெந்நீர் போட்டு அந்த குழவி மேல எண்ணெய் தடவி, அந்த குழவிக்கு மேல மஞ்சள் தடவி விட்டு உள்ள உட்காந்துருக்காளே பிரசவிச்ச அம்மா, அவ குளிக்கவே கூடாது. சாதமும் போட மாட்டா. 10 நாளைக்கு கொஞ்சம் மோர ரசஞ்சாதமா போடுவா. கரிகாயும் போட மாட்டா. பத்தியம்னு சொல்லிண்டு யார் சுசுரூஷைக்கு வந்தாலோ அவ சாப்பிட்டு இருப்பா. இவளுக்கு மட்டிலும் கொஞ்சம் போற ரசஞ்சாதமா போட்டு விட்டு உடம்புக்காகாதுன்னு நார்த்தங்கா, காஞ்ச நார்த்தங்காய கொடுப்பா. இப்படியே அந்த அம்மா உட்கார்ந்துருப்ப உள்ள. என்னைக்கடா 12வது நாள் வரப்போறது அப்படின்னு. அப்படி இருக்க அந்த அம்மாளை குளிக்கவும் விடாம, சாப்பிடவும் விடாம உட்கார வச்சு விட்டு, பெத்தவள் அவள் எனக்கெட்டு பாவம், அவளை உட்கார வச்சு விட்டு இந்த அம்மியையும் குழவியையும் அது எண்ணெய் தடவி அதுக்கு ஒரு பாட்டு வேற பாடிக்கொண்டு இது கொஞ்சறது அப்படிங்கிற கிராம பழக்கம். இதுக்கு திவ்ய பிரபந்தம் பிரமாணம். இது இந்த கிராமத்துல இருந்து பார்த்தாதானே இதெல்லாம் புரியும். இப்ப சொன்னா புரியுமா? இது வியாக்கியானம்னா கூட புரியாது. கிராமத்துல இந்த பழக்கம் ஆழ்வார் சொல்ற அழகு. ஓ உலகினது இயல்பு ஈன்றோள் இருக்க, யார் பெற்றாலோ அவளை உள்ள உட்கார வச்சு உனக்கு குளிப்பா, உனக்கு ஸ்நானமும் கூடாது, சாப்பாடும் கூடாது, உட்கார் ஏண்டு ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி. ஒரு அம்மியும் குழவியும் போய் நீராட்டி படைத்திட அந்த உண்டு உமிழ்ந்த அளவு அதை போய் கொண்டாடின்னு இருக்கிறாளே, இதை போய் கொண்டாடின்னு இருக்கிறாள் இல்லையா? அது எப்படி இருக்குன்னா, படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப. இந்த உலகத்தை படைச்சவனும் அவன்தான். வராகாவதாரத்துல இந்த உலகத்தை தூக்கினவனும் அவன்தான். திரிவிக்ரமாவதாரத்துல இந்த உலகத்தை அளந்தவனும் அவன்தான். பிரளயத்துல இந்த உலகத்தை உண்டவனும் அவன்தான். சிருஷ்டியில இந்த உலகத்தை உமிழ்ந்தவனும் அவன்தான். இப்படி இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் ஒத்தன் இருக்க, முழுமுதற் கடவுளாக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்க, அவனை ஒரு மூலையில வச்சுவிட்டு முதற் பெரும் கடவுள் நிற்பேன்னு பெருமாள் கோவில்னு ஒருத்தர் கூட போக மாட்டார். அப்படி ஒரு மூலையில அது நிற்க, புடைப்பல தானறி தெய்வம் பேணுதல். பல புடைகளிலே, கிராமங்களிலே இந்த தோப்பு அந்த தோப்பு என்று கிராமங்களுடைய ஓரங்களிலே அங்கங்க தான அறி தனக்கு தோன்றியபடி பிரமாணம் இல்லாத தெய்வங்களை கோவில் கட்டி அங்க ஏதோ சூலங்கலங்கள்லாம் கையில கொடுத்து, வாழெல்லாம் கொடுத்து, அதுக்கு ஒரு பேரை வச்சு, இந்த மரத்துக்கு ஒரு சங்கிலியை கட்டி விட்டு சங்கிலி கருப்பான் அப்படின்னு விட்டா. அந்த வழியா யாராவது போனா ராத்திரி போறாப்புல நேர்ந்ததுன்னா தன்னறியாம அரண்டு போய் மனோபாவனையாலேயே அந்த பக்கம் போகாதேன்னு ஒரு 4-5 சூலத்தை வச்சுட்டு பயங்கரமான ஒரு 5-6 பொம்மைய பண்ணி அதுக்கு வர்ணம் தீட்டி முழிக்கிறாப்புல வச்சு, மாடு ராத்திரியில நிலாவில மாடு வந்தா கூட மிரண்டு போயிடும்.
மாடு மிரண்டு கீழே விழுந்ததும் இந்த ஆளு உடனே செத்தே போயிடுவான். அந்த வழியா போக முடியாது, யாரும் அங்க போக மாட்டார்கள் அப்படின்னு கிராமம் கிராமமா ஒவ்வொரு கிராமத்திலையும் தான் தோன்றியா தனக்கு தோணினபடி தெய்வங்கள் எல்லாம் வைத்து, இது தன் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டு. பிரமாணம் இல்லாது இதெல்லாம் ஒரு புல்லறிவு, அல்பமான ஞானம், தெளிவான ஞானம் இல்லை. அதை கொண்டு இவர்கள் தெய்வம் தெய்வம்னு காட்டி அப்படிதான் செய்யறா. ஏதோ ஒரு தேங்காயை உடைச்சுட்டு தீபாராதனை பண்ணிட்டு வரதானே. கொல்வன முதலா அல்லன முயலும், ஆடு கோழிகளையும் சமயத்துல சில சமயம் நரபலியும் கொடுத்து அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இணைய செய்கை. இந்த செய்கை எப்படி இருக்குன்னா, பெத்த அப்பனை போலே பெத்த தாய போலே பெருமாள் இருக்க, நம்மளை படைச்சவன் இருக்க, எங்கேயோ இருக்கக்கூடிய குட்டி சாத்தான், அந்த சாத்தான், இந்த சாத்தான் அப்படிங்கறத தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வச்சு வழிபடுகின்ற இவருடைய புல்லறிவு எப்படி இருக்கு. இன்பம் துன்பம் அழி தொன்மா மாய பிறவியுள் நீங்கா, இவர்கள் சுகமும் துக்கமுமாகிய கர்ம பலனை அனுபவிக்கிற இந்த சம்சாரத்திலேருந்து எங்க கடை தேர போறா? இவ திருப்பி திருப்பி சம்சாரத்துல உழலத்தான் போறா. இதுல இருந்து இவர்கள் கடை தேரவே மாட்டார். பன்மா மாய தழுந்துமா நளிர்ந்தே, இந்த பூமியிலேயே இந்த சம்சாரத்திலேயே ஒழிவார்கள் இவர்கள். ஓ ஓ என்று அலர்றார் ஆழ்வார். அப்படி ஒரு பிரமாணபூர்வமான பகவானை விட்டுட்டு, எதிரில் இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் தடுமாறுதுகளே இதுகள் என்று சொல்லுகிறார். நளிர்மதிச்சடையானும் நான்முகக் கடவுளும் தளிரொளி இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலநீர் தீ கால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு புரள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்படக் கறந்து ஓர் ஆலை சேர்ந்த எம் பெருமாமாயனை அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடை யாமையோ யாமே. யார் இப்படியாவது போகட்டும், தன்னையும் பரமபாகவதர்களுடையவும் தீர்மானத்தை சொல்றார். கடைசி பாசுரம் இது. எல்லாவற்றையும் தன்னிடத்திலே இருந்து எப்படி வெளிப்படுத்தினானோ அதுபோல எல்லாவற்றையும் தன்னிடத்திலே அடக்கி கொண்டு, பிரம்மருத்ராதி எல்லா தேவதைகளையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டு, 33 கோடி தேவர்கள், பிதிர்கள், யட்சர்கள், கிணறர்கள், கருடர்கள், கந்தர்வர்கள்ங்கிற வகை வகையான எல்லாரையும் தன்னிடத்தில் அடக்கி, எல்லாருக்கும் மேல இருக்கக்கூடிய இந்திரன் என்கின்ற இமையவர் தலைவனையும் தன்னிடத்தில் ஒடுக்கி, முதலாய் ஆவகை உலகமும், அதற்கு பிறகு 7 14 லோகமான அண்ட கட்டாகங்களையும் அகிலாண்டங்களையும் தான் உள்ளே அடக்கி கொண்டு, யாவரும் அகப்படகே இனி ஒத்தர் பாக்கி இல்லை என்று எல்லாவற்றையும் தன் திருவயிற்றிலேயே அடக்கி கொண்டு, நிலம் நீ தீ கால் சுடர் இரு விசும்பும், பஞ்சபூதங்களும் எல்லாவற்றையும் ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிரதக் பூதானி என்று சர்வத்தையும் தன்னிடத்தில் அடக்கி, சிறிது உடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி, அவ்வளவும் தனக்குள்ளேயே ஜாக்கிரதையாக வச்சென்று, உள்ள போனது ஒரு பொருளாவது வெளியில வராதபடி தான் முழுவதும் வச்சு அகப்பட கறந்து எல்லாவற்றையும் உண்டுனா தன்னிடத்துல ஒடுக்கி, ஏனால் அடுத்த கல்பகாலத்துல சிருஷ்டிக்கணும். என்ன இப்படி உலகம் உண்ட பெருவாயா, உலகம் உண்ட பெருவாயான்னா, இந்த உலகத்தெல்லாம் என்ன குஞ்சால ஆடு சாப்பிடுற மாதிரி சாப்பிடறாரா?